இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல ஆஸ் யூஸ்வல் சண்டே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3 ஸ்டாக்கை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் உடனே போய் வாங்கணும், கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அது டாபிக் பேர் தான் கன்சிடர் 3. இட் இஸ் ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ். இப்படிலாம் ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக் இல்லை, ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? நான் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் இந்த பேராமீட்டரில் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது இந்த ஸ்டாக் இதில் வரல. பட் நம்ம இப்போ நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 20 கம்பெனி வச்சுருக்கேன், ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா நான் இந்த 20 கம்பெனி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் ஓவரால் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான நிறுவனங்கள்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓகே அதை விட பெட்டரான ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோங்கிற புரிதலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக நிறைய ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம 3 ஸ்டாக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் ஸ்டாக்கு வாரி எனர்ஜிஸோடைய சிஸ்டர் கன்சர்னான வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 932 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. ஓவரால் இது 2025 தான் லிஸ்டே ஆயிருக்கு. ஸோ ஷேர் பிரைஸ்ல ஒன்றும் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஒன்றும் கிரியேட் ஆகல. இப்போவும் ஆப்சலேட் ஆகிட்டு இருக்கு, மைனஸ்ல தான் இருக்கு. இது நீங்க பாத்துக்கங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிச்சோம்னா, இதை நம்ம என்ன சொல்லலாம், பிஇசின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ஜினியரிங் ப்ரிக்வயர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வேலையை செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனமாக தான் இது செயல்படுது. அது உள்ளுக்குள்ளவே இருக்கக்கூடிய விஷயம். ரெனியூவபிள் எனர்ஜியில் ஒரு மிகப்பெரிய பூம் நடக்க போகுது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. 2030க்குள்ள இந்தியா ஒரு 500 ஜிகாவாட்டாவது குறைஞ்சபட்சம் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற அந்த டார்கெட்டை வச்சு அதுக்கு தேவையான மானியங்கள், அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வர்றதுனால ப்ராபபிளி இந்த நிறுவனத்துக்கும் அதில் ஒரு பயன் இருக்குங்கிறத அடிப்படையில் இன்னைக்கு அதில் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பிஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆர்டர் புக் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ், அப்புறம் ரூஃப் டாப் அந்த கான்செப்ட் இதெல்லாம் இன்னுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களுக்கு இருக்குங்கிறது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இவங்களோட ஆர்ஓஇ மற்றும் இந்த ஆர்ஓசின்றதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. பட் ஒன்லி ஆர்ஓஇ மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்தையும் பார்ப்போம். நான் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற ஒன்றா. பட் இவங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா வேல்யூஷன் தான். ஓவர் பீல உட்காந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எதிர்காலத்தில் இந்த மாதிரி சில்வர் ப்ராடக்ட்டோ இல்லை அந்த ரா மெட்டீரியலோ ரொம்ப காஸ்ட் ஆச்சுன்னா, ஈவன் இப்போ நம்ம ஒரு சோலார் பேனல் அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பாலிகேப் மாதிரியான ஒரு நிறுவனத்துலேருந்து வரும். நாளைக்கு அதோட விலைலாம் ஏறிச்சு அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் இந்த காப்பர் மேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக அதில் ப்ரைஸ்லாம் ஏறிச்சுன்னா இது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிறது ஒரு சேலஞ்ச் இருக்குது. பட் அதனால் ஒன்றும் இல்லை, அதுக்கேற்ற ப்ரைஸை கஸ்டமர்கிட்ட அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. எதிர்காலத்தில் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மாதிரியான விஷயங்கள்ல கவர்மெண்ட் ஏதாவது இந்த மானியத்தெல்லாம் நான் விட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஈவியில் என்ன பண்ணாங்கன்னா மானியத்தை குறைச்சாங்க. ஃபர்ஸ்ட் அதிகமாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குறைச்சாங்க. அந்த மாதிரி ஏதாவது குறைக்கும் போது எங்களுக்கு கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட் போன 2025 ஜூன் நம்ம கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 87 கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருந்தது. இந்த வருஷம் 114 கோடியா இருக்கு. அப்போ 87லேருந்து 114ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறத பார்க்க அது கன்சிஸ்டண்டாகவும் க்ரோ ஆகுது. ப்ளஸ் சீசன் டு சீசனை பார்க்கும்போதுமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளால இங்கே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இது பார்த்தா எங்கேயோ இருக்கு 30-40% மேலே க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ இயர் ஆன் இயர் க்ரோத் நம்ம எங்களுக்கு சேல்ஸில் வைக்கிறேன். போன 10 வருஷமா 142%, போன 5 வருஷமா 230% சிஏஜிஆர்ல இந்த சேல்ஸ் வளர்ந்துட்டே இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. ஏன்னா சின்ன நிறுவனம் இல்லையா, அது இமீடியட்டா காட்ட முடியும். பெரிய நிறுவனங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. இது திடீர்னு நிற்கவும் சான்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். ஆனா பெரிய நிறுவனங்கள் கன்சிஸ்டண்டா அடிப்பாங்க. ஆனா இவங்களால அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ திடீர்னு ஒரு பிசினஸ் வருது, இப்போ 142, அப்புறம் 238, அப்புறம் பாருங்க லாஸ்ட் 3 இயர் 114 குறைஞ்சிருக்கு. அப்ப அதுவும் ஒரு ஹிட் இருக்கு இல்லை? இப்போ டிடிஎம் நம்ம கவனிக்க மாட்டோம், இருந்தாலும் நீங்க அதை கவனிச்சிங்கன்னா குறையிற மாதிரியும் தெரியுது. ஸோ இதுவும் நமக்கு ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 3 இயர்ல 100% சிஏஜிஆர் கட்டுறாங்க. ஆனால் அதுவே லாஸ்ட் 5 இயர்ல பார்த்தா 190% சிஏஜிஆர் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 136 இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கு. இந்த கம்பெனியில் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் தான் பண்றேன். அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது ஸ்கிப்பர் லிமிடெட். இந்த ஸ்கிப்பர் லிமிட்டோட ஷேர் பிரைஸ் 528 ரூபாய் அரௌண்ட் அந்த ரேஞ்ச் இருக்கு. இந்த ஷேரோட சார்ட் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்கிறேன், பார்த்துங்க. கிட்டத்தட்ட 400% க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ல மட்டும். இந்த கம்பெனி என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டவர் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது, அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறது, பவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் டெலிகாம் டவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிறைய டவர்ஸ் பார்க்க அதெல்லாம் கூட மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இப்போ செய்யறாங்க. இந்த கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது பவர் கிரிட். இன்னைக்கு உலகத்துல பவர் கிரிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், நிறைய ஆர்டர்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. இவங்க நாட் ஓன்லி இன் இந்தியா,
இவங்க ஃபாரின்ல லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் கூட தன்னுடைய இந்த டவர்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷனலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸில் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனும் வச்சிருக்காங்கிறது ஒரு இன்னொரு அடிஷ்னல் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் பெருசாக வரல, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்போ ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்களே தவிர அந்த ஃப்ளோ வந்து அந்த ரொட்டேஷன்ல இல்லை. ஒன்று. ரெண்டாவது மெட்டல் அண்ட் மைனிங், அப்புறம் இந்த ஆட்டோமொபைல் செக்டர்லாம் க்ரூடை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இன்னைக்கு நிலைமைக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான மெட்டலுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்னிங் பர் ஷேரில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நார்மலாக இயல்பாக இருக்கிறத விட, இயல்பாக இருந்தால் ஓகேன்னு சொல்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா அடுத்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடியும் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டை கவனிச்சோம்னா நமக்கு ஜூன் வரல, இருந்தாலும் மார்ச் அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். 44 கோடி ரூபாய் போன வருஷம் மார்ச் மாதம் 2025 மார்ச், இந்த வருஷம் 76 கோடி. அப்போ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. இயர் ஆன் இயர் சேல்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் கூட உங்களுக்கு 20% மேல 40% மேல, அதாவது அரௌண்ட் 30% மேல இயர் ஆன் இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கவனிச்சிங்கனாலும் உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 80% 40% அப்படி அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்கும். எனிவே இதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க உங்களுடைய, ஏன்னா இப்போ பி வந்து அதிகமா இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலர் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இல்லை சார் அவ்வளோ போவேன், நான் சொன்னல ROI கம்மியா இருந்தா கூட இயர் ஆன் இயர் சேல்ஸ் தான் வந்து ஒரு ஷேரை வளர்த்து விடணும். இந்த கேஸ்ல பாருங்க ROI உங்களுக்கு போன 5 வருஷத்துல 11%, போன 3 வருஷத்துல 14%, இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. 40% 50%லாம் இல்லை. ஆனா கம்பேர் பண்ணி பாருங்க சேல்ஸ் growth அரௌண்ட் 20%க்கு மேல உங்களுக்கு சேல்ஸ் இயர் ஆன் இயர் இருக்கு இல்லையா. நான் குறைஞ்சி சொல்றேன், அதை விட அதிகமாக இருக்கு, 30-40 கூட இருக்கு. பட் இருக்கா, இதுதான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களை ஏன் நம்ம வச்சுக்க கூடாதுன்றதை நீங்க ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நான் மூணாவது பார்க்க போறது மார்க்சன்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி. இது 246 ரூபாய் ஷேர் பிரைஸ் இருக்கு. போன 5 வருஷத்துல மட்டுமே இந்த கம்பெனி 184% growth கொடுத்துருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல UK, US, ஆஸ்திரேலியான்னு பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, OTC, அந்த மாதிரியான மருந்து சீட்டுகளை தயாரிச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனம். கிட்டத்தட்ட லோ டெப்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனியில வரக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே டாலர்ல அவங்களுக்கு பணம் வர்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. தொடர்ந்து எக்ஸ்பான்ஷன்ல, அக்விசிஷன்ல இருந்துகிட்டே இருக்காங்க. சின்ன நிறுவனங்களை தொடர்ந்து வந்து உள்ள கொண்டு வரதன் மூலமா இவங்களோட சேல்ஸையும் இவங்களோட மார்க்கெட்டையும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது விஷயம். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நாடுகள் மருந்துகள்லாம் வந்து இவ்வளவு ரேட்ல தான் விற்கணும், இவ்வளவு டேரிஃப் போடுவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவிட்டி இவங்களுக்குமே வந்து அப்ளை ஆகும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதிர்காலத்தில் இந்த ஃபாரெக்ஸ் மூலமா சில சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நீங்க இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் 5 to 10 இயர்ல நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அது ஒன்றும் இல்லை. அதிகமா போனா இவங்களோட ரா மெட்டீரியலோட காஸ்ட் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேபி 1-2 பொருட்களை வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி கூட பண்ணலாம். மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா we can go, அவ்வளவுதான் இதுல பார்க்க முடியும். அப்ப இந்த கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வச்சு எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும்னா, லாஸ்ட், அதாவது இப்ப இருக்கிறது மார்ச் மட்டும் தான் இருக்கு நம்ம கையில. 91 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்ல இருந்து இப்ப எவ்வளவு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 149 கோடி வந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க ஒரு அந்த குவார்டர்லி ரிசல்ட்ல. கன்சிஸ்டன்டான growth இயர் ஆன் இயர் பார்க்கலாம். இங்க கவனிங்க, நான் உங்களுக்கு வைக்கிறேன். அப்போ இயர்லி உங்களுக்கு அந்த 16 to 17%ங்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா. ஃபார்மா கம்பெனி 17% கொடுக்கறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். இயர் ஆன் இயர் சேல்ஸ்ல சொல்றேன், வெரி டிஃபிகல்ட். சன்ஃபார்மா கூட 12 to 15 தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு 16-17%ங்கிறது வந்து உண்மையிலேயே சிறப்பான விஷயங்களாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 கம்பெனி பத்தி பேசியிருக்கேன். வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி, இது ஒரு சோலார் கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன், ரைட். அடுத்தது ஸ்கிப்பர் லிமிடெட் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த டவர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான டவர்ஸ் அதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கம்பெனி. மார்க்சன்ஸ் ஃபார்மா, இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதிரியான 3 கம்பெனி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இது வேணுமா வேணாமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தோணுச்சுன்னா உங்கள் ஸ்டாக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். வெறும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஒன்று எடுக்காதீங்க, இல்லை எடுத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் டிப்ஸ் வருதோ அப்பப்பெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க. டிப்ஸ்னா சொல்ல பெரிய டிப்ஸ்லாம் வேணாம், ஸ்மால் டிப்ஸ் வரும்பொழுதுலாம் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு லாங் ரன் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் இதில் பார்க்க முடியும் இல்லையா. எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்தர் ஜாயின் பண்ணாதவங்க அதே ஃபீஸில் தான் இன்னும் இருக்குது. உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.